இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட. புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். தொடர்ந்து நேரலை நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம எல்லாருமே சந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்படி நம்ம கொஞ்சம் பாதுகாப்போடு செயல்படுவதற்கு வெளியில் நிறைய பேர் நமக்காக பணியாற்றிட்டு இருக்காங்க. குறிப்பாக மருத்துவர்கள், செவிலியர்கள், உதவியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், ஊடகத்துறையினர், இவங்க எல்லோருக்குமே நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நம்ம எல்லோருமே இப்போ இயல்பாக இயங்க ஆரம்பிச்சிருக்கோம். எந்த நம்பிக்கையில் அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றதுலேருந்து எப்படியாவது நம்ம மீண்டு வந்துருவோம், நம்மளை மீட்டு கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையை நம்ம யார் மேலே வச்சிருக்கோம்? மருத்துவர்கள் மேலே தான் வச்சிருக்கோம். உலக நாடுகளில் எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மேலே அந்த நம்பிக்கை வச்சிருக்கோம். எங்கிருந்தாவது இந்த நற்செய்தி வந்துடணும், நம்ம இதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்ற அந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கையும் தாண்டி மருத்துவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த மதிப்பும் அவர்களுடைய அவசியத்தையும் நம்ம உணர்ந்திருக்கிறோம். ஸோ அதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை நிச்சயமா இந்த மருத்துவத்துறைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கான நிகழ்ச்சி தான் இன்றைய லைவ் ஷோ. இன்றைக்கும் நம்ம இந்த நீட் தொடர்பான தேர்வுக்கு எப்படி ஆயத்தமாகணும் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். இதற்காக தொடர்ந்து நம்மளோட பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய மருத்துவ கனவோடு இருக்கக்கூடிய மாணவர்களை அவங்களுடைய அந்த மருத்துவ கல்லூரிக்குள்ள அடியெடுத்து வைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஸ்பைரோ அகாடமியோடு தான் இணைந்து இந்த லைவ் ஷோ போக போது. இந்த 1 மணி நேரம் நேரலை நிகழ்ச்சியில் நீட் தொடர்பான அனைத்து விதமான சந்தேகங்களையும் நீங்க கேட்கலாம். உங்களுக்கு விளக்குவதற்காக ஸ்பைரோ அகாடமியினுடைய இயக்குனர் திரு SM உதயகுமார் அவர்கள் நம்மளோட இணைய இருக்கிறார். நமக்காக ஸ்கைப்ல காத்துட்டு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எல்லாருமே இப்போ நம்ம இயல்பா இயங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் மருத்துவர்கள் நிச்சயமா ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கை தான். அதையும் தாண்டி மருத்துவர்களுடைய அவசியத்தையும் எல்லா பெற்றோர்களுமே உணர்ந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்துல நீட் எக்ஸாம் வந்துட்டு இருக்கு சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இந்த புதியகம் ஷோ மூலமா நான் இந்த நீட் 2020க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில தயக்கங்கள், சில தளர்ச்சி, அயற்சி தெரியுது. அதாவது மாணவர்கள் கண்டினியூஸா 2 தடவை எக்ஸாம் போஸ்ட் போனதுனால 3வது எக்ஸாம் போஸ்ட் போன் ஆயிடுமாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு, இல்ல ஒரு மனப்பதற்றம் இருக்கு, வருத்தம் இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் 37 days தான் இருக்கு. மனம் தளராம நீங்க எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த தடவை நீட் எக்ஸாம் 100% போஸ்ட் போன் ஆகாது. அதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு நாள் நீங்க +1 +2 ஆர் +1 +2 +1 இயர் ரிப்பீட்டட், அதாவது 2 அல்லது 3 வருடம் எடுத்துட்டு கடைசி டைம்ல நீங்க சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணலன்னா இட் வில் அஃபெக்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ். நீங்க 2 years 3 years வரையும் ரொம்ப சீரியஸா பண்ணிட்டு கடைசி மூமெண்ட்ல உங்க ஒருவேளை நீட் எக்ஸாம் கேன்சல் ஆயிடுமா, இல்ல போஸ்ட் போன் ஆயிடுமோங்கிற எண்ணத்தினால உங்க சீட்டை விட்டு கொடுத்துறாதீங்க. ரொம்ப சீரியஸா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. தமிழக மாணவர்கள் மற்ற மாநில மாணவர்களோட கடின உழைப்பாளிகள் ஜென்ரலாகவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய ஃபேக்கல்டி சொல்லி டைம். ஸோ அந்த உழைப்பை கைவிட்டுடாதீங்க. கண்டிப்பா செப்டம்பர் 30 இந்த எக்ஸாம் நடக்கும். மனம் அயராது தளராத ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நமது. எஸ் சார். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு ஊக்கம் கொடுப்பாங்க, ஒரு சில மாணவர்கள் தனக்கு தானே ஊக்கம் கொடுத்துப்பாங்க. ஆனால் ஒரு சில மாணவர்கள் தனக்கு முன்னே இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து அவங்க முன்னேறி இருக்காங்களா, இந்த துறையில் வந்திருக்காங்களா அப்படின்றத பார்த்து தனக்கான உற்சாகத்தை எடுத்துப்பாங்க. அப்படிப்பட்ட ஊக்கம் தரக்கூடிய நிறைய மாணவர்களை ஸ்பைரோ அகாடமியின் மூலமாக, அவங்களுடைய ஏவியின் மூலமாக நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கும் ஓப்பனிங்லேயே நம்மளுக்கான ஒரு ஏவி காத்துட்டு இருக்கு, பார்த்துட்டு வந்துடலாம் சார். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட. இதுதான் என்னோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையே சொல்றேன். எங்களுடைய MD சார் உதயகுமார் அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு, உன்னால முடியும்னு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. டே டு டே டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு படிச்ச உங்களுக்கு டெய்லி ரிவிஷனாகவும் இருக்கும், நல்லா ஞாபகமும் இருக்கும். ஸோ நீங்கள் கோச்சிங் பார்த்து பயப்படவே தேவையில்ல. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்ம் டாக்டர் சீட் கன்ஃபார்ம். இங்கே வந்தேன், படிப்படியாக என் டோட்டல் ரைஸ் ஆச்சு. 200, 300, 400, அட் லாஸ்ட் என்ன 550ல் என்ன ஸ்பைரோ அகாடமி நிற்க வச்சிருக்கு. என் பேர் நிஷா தேஷ்வா, ஃபேமிலி மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்கேன். எல்லாருமே ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க, கேரிங் ரொம்ப ஹார்ட் ஒர்க் அவங்களும் பண்ணாங்க. MBBS தான் என்னுடைய ட்ரீம். ஸோ என்னோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு பாத்வேவாக தான் இந்த இன்ஸ்டியூட் இருக்காங்க. MD சாராக இருக்கட்டும், மற்ற ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கட்டும், எல்லாருமே என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே டீச் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் தமிழ் வேர்டுக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் வேர்டு தெரிஞ்சு இப்போ நல்லா ஸ்கோர் பண்ணுறோம். தமிழ் மீடியம் படித்ததுனால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால்
ஸ்பைரோவில் சேர்ந்த பிறகு எனக்கு அந்த தயக்கம் கொஞ்சம் கூட இல்லை. ஸ்பைரோவில் படித்தனால தான் நான் இப்படி இருக்கேன் இப்போதைக்கு. இல்லைனா நான் இவ்வளோ செங்கல்பட்டு காலேஜில் சேர்ந்துருப்பேனான்னு எனக்கு தெரியல. நீட்டுன்னு ஒரு ஹெட்லைன்ஸ் போட்டு எங்கள் ஆசைகள் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய கேள்விக்குறி போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி 1000 queries 1000 அட்வைசஸ் எல்லாம் இருக்கும் போது கண்டிப்பாக நம்பிக்கையாக ஒரு ஸ்பைரோ அந்த மாதிரி ஒரு அகாடமியில் முக்கியமாக சொல்ல போனால் அந்த என்வாயன்மெண்ட் படிக்கணும்னு தோணும். ஸ்பைரோ அகாடமி போய் தமிழ் மீடியத்தில் எடுக்கிறாங்க. நீங்கள் அவங்க ஸ்டேட்லாம் போயிட்டா இருக்கும். சிபிஎஸ்சி படிக்கிறவங்க அதில் மட்டும்தான் நீட் பாஸ் பண்ண முடியும். ஸ்டேட் போர்ட் படிக்கிற பசங்களெல்லாம் வர முடியாது. பட் ஸ்பைரோ அகாடமி வந்தோடனே அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும். இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. எங்களோட டீச்சர்ஸ் அவங்களாம் ரொம்ப அஃபெக்ஷனாக ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்ல ஸ்டடி டைம் கொடுக்குறாங்க. டெய்லி டெஸ்ட் நடத்துகிறாங்க. ஈச் டாபிக் ஒரு நாள் முடிச்சோன்னா அன்றைக்கி நைட்டே டெஸ்ட் வைக்கிறதுனால இன்னும் ஈஸியாக இருக்குங்க. என் ஆம்பிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு ஸ்பைரோ அகாடமி ஒரு முக்கிய பார்ட்டாக இருக்குது. ஸ்பைரோவில் வந்து ஜாயின் பண்ணேன். அவங்களும் எனக்கு நல்லா டீச் பண்ணாங்க. MBBS சீட்டு வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் கிடைக்கிறது ஈஸின்னு எனக்கு இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, இங்கே படித்தா நம்ம கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் டாக்டர் ஆகிடலாம். எக்ஸாம்ஸ் டைமில் மட்டும் படிக்கணும்னா கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால முன்னாடிலேருந்து ஃபஸ்ட்லேருந்தே ஸ்பைரோவில் இருக்க டேலண்டட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸோடைய கோச்சிங் they would clear our doubts with the 200% involvement. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. விக்ரம் இந்த மாதிரி நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அதான் அவங்களுடைய மெயின் சீக்ரெட்டே அது. எங்கள் ஷெடியூல்லாம் நல்லா போட்டு நல்லா படிக்க வைக்கிறாங்க. I have chosen Spyro because Spyro has supported me by giving the key to success, which is confidence. ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. தமிழில் இங்கிலீஷ் ஃபுட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்ததுக்கப்புறமா கான்ஃபரன்ஸ் லெவல் ரைஸ் அப் ஆயிருக்கு. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் சேர்ந்தே படிக்கிறதால இங்கிலீஷில் கொடுத்தா இப்போ காலேஜுக்கு போனபோது இங்கிலீஷ்லேயும் எங்களால் சூப்பராக படிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க நான் கேட்குறதா செஞ்சு கொடுத்தாங்க. அங்கே இருக்க எல்லா பசங்களுமே கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஒரு பெஸ்ட் மெடிக்கல் காலேஜில் இருப்பாங்கன்றது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எல்லாருமே நினைப்பாங்க 1 year வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் ஸ்பைரோக்கு வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிச்சு. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் எல்லாரும் அவங்க கான்ஃபிடன்ஸ் வச்சு தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸ்பைரோ ஒரு நல்ல அகாடமி. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா இருக்காங்க. இங்கே நடக்கிற டெய்லி டெஸ்ட், அவங்க டெய்லி அசைன்மெண்ட் 100 questions per day ஈஸியாக எங்களால் போட முடியுது. இவங்க கொடுக்குற டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. The faculties, they are very inspiring and motivating. Even if I let myself down, they never let me down. இங்கே வந்துட்டு சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்டாஃப் சொல்லி கொடுக்கறது, இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரான இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்த எல்லா மாணவர்களுமே இப்போ வந்து மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய சீனியர்ஸாக இருந்துட்டு இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இந்த மாதிரியான வாய்ப்பு ஸ்பைரோ மூலமாக காத்துட்டு இருக்கு. நம்மளுடைய உதயகுமார் சார் லைனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னே ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடுவோம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. மேம், என் பேர் ஆதித்யா. ஆதித்யா, எங்கிருந்து பேசுறீங்க? மேம், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேம். உங்க கேள்விகளை கேட்கலாம் சார், கேட்டுட்டே இருக்காங்க. சார், நீட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கணும் சார்? கட் ஆஃப் கேட்குறீங்க, நீங்கள் என்ன கேட்டகரி? பிசி. பிசி, ஓகே சார் கிட்ட கேட்கலாம். ஆமாம் மேம். போன வருஷம் வந்து உங்களுக்கு வந்து பிசிக்கு வந்து 470 வந்துச்சுப்பா. இந்த வருஷம் வந்து ப்ளஸ் 100 மார்க்ஸ் கிட்ட வரும், 570. ஸோ எய்ம் ஃபார் 620 எய்ம் பண்ணுங்க. 570 to 560 கட் ஆஃப் டெஃபினட்டாக பிசிக்கு இந்த வருஷம் வரும். ஆக்சுவலாக 570 எய்ம் பண்ணி படிக்காதீங்க, 650 எய்ம் பண்ணி படிங்க. அப்பதான் 570 லேண்ட் ஆக முடியும். எப்பயுமே கேட்டகரி கட் ஆஃப் மைண்ட்ல வச்சுட்டு படிச்சீங்கன்னா அதோட கம்மியாக தான் லேண்ட் ஆவீங்க. ஸோ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கோ அதுல இருந்து ஒரு 60 மார்க்ஸ் 70 மார்க்ஸ் அதிகமாக வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, எய்மா வச்சு பண்ணுங்க. தென் ஒன்லி யூ கேன் ரீச் யுவர் டார்கெட். ஓகே ஆதித்யா, வேற क्वेश्चन இருக்குங்களா உங்களுக்கு? மேம், இதுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் மேம்? ரொம்ப சீரிஸ் ப்ரிப்பேர் பண்ணாம இல்லை புக்கை படித்தா ஈஸியாக இருக்குமா மேம்?
இல்லை நீங்கள் வந்து இப்போ பயாலஜி பொறுத்த வரைக்கும் பியூர்லி என்சிஆர்டி லைன் பை லைன் தரவு பண்ணுங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி வந்து கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இன்ஆர்கானிக் வந்து என்சிஆர்டி. பட் ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் வந்து கான்செப்ட் வந்து ரீட் இன் என்சிஆர்டி தான். பட் ஆனால் வந்து நிறைய நியூமரிக்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும், ஆர்கானிக்ல நிறைய ரியாக்ஷன் சால்வ் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ அபியாஸ் டெஸ்ட் அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு 90+ ஆஃப் ஃபுல் நீட் மாடல் டெஸ்ட் வந்திருக்கு. அந்த மாடல் டெஸ்ட்டோட பேப்பரை வந்து நாங்கள் ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோட எங்களோட யூடியூப் சேனலில் வந்து சாப்டர் வைஸாக எடுத்து வந்து டிஸ்கஷன் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் யூடியூப் சேனல்லே ஒவ்வொரு சாப்டர் வைஸாக, அதாவது ஃபுல் போர்ஷனாக இருக்கிற சிலபஸை எல்லா இதுலையும் சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கோம். டெஃபினட்டாக இட் வில் வெரி மச் யூஸ்ஃபுல் டு ஸ்டூடெண்ட். அதை கோ த்ரூ பண்ணுங்க. அதிலே உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன், வீடியோ, சொல்யூஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலாக. ஆல் த வெரி பெஸ்ட் ஆதித்யா. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். கல்வி 360, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் வெங்கடேஷ். வெங்கடேஷ், எங்கிருந்து பேசுறீங்க? நான் கிளாஸ்லேருந்து பேசுகிறேன். சரிங்க, உங்கள் கேள்விகள் கேட்கலாம். நான் 12வது படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ நீட்டுக்கு போனா நான் இப்போ படிக்கிற பாட புத்தகம் மட்டும் படிச்சா போதுமா? சரி. இல்ல வேற அடிஷனலா படிக்கணுமா? சரி, கேட்போம் சார் கிட்ட. இல்லை, இப்போ வந்து நீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த +1 +2 புக்கே போதுமானது. அது வந்து என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா கரிக்குலமும் டிசைன் பண்ண முடியும். பட் புக்கை போதுமானது. பட் ஆனால் கோச்சிங் கண்டிப்பாக வேணும் ஆக்சுவலாக. என்னதான் புக்கு இருந்தாலும் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி உட்பட எல்லாத்துக்குமே வந்து ஒரு எலாபரேட்டட் கோச்சிங் வேணும். காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸால் தான் இன்றைக்கி வந்து சீட் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு கோச்சிங் வந்து நெசசரி ஆக்சுவலாக நீட்டை பொறுத்த வரைக்கும். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். இப்போ வந்து எல்லாருமே இந்த வீடியோவில் பேசினவங்க எல்லாம் அந்த படிக்கணுன்ற ஒரு எண்ணம் அந்த இடத்துக்கு போனாலே வந்துடும், அந்த அட்மாஸ்பியர் அப்படி இருந்தது, சொல்லிக் கொடுத்த ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் நேரில் மீட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இன்வால்மெண்ட்டோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாங்க. ஸோ அந்த சூழலை பற்றி சொல்கிறாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா ஆன்லைன் மூலமாக தான் படிக்க முடிய ஒரு சூழலில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆன்லைன் மூலமாகவும் படிக்கும் பொழுது இவங்களுக்கு எப்படி அந்த என்விரான்மெண்ட்டை நீங்கள் செட் பண்ணி கொடுக்குறீங்க சார்? இல்லை, இப்போ வந்து இதெல்லாம் ஒரு 2 months முன்னாடி வரைக்கும் சேலஞ்சாக இருந்துச்சு. இப்போ நோ இட்ஸ் ஆன்லைன் அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இல்லை. நிறைய வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறோம். சில கிளாஸஸ்க்கு வந்து ஜூமில் வந்து லைவ் கிளாஸில் வந்து பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்டிவாக இருக்காங்களா இல்லையாங்கிறத கூட வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மாற்றம் பண்ணுறோம். அவங்களோட ஃபேஸ் இப்படி நகர்றது இல்லை, கொஞ்ச நாள் வந்து அந்த ஸ்க்ரீன் விட்டு வேறு ஏதாவது அட்ராக்ட் பண்ணணும், இமீடியட்டாக போகும். அது இல்லாமல் வந்து இமீடியட்டாக அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ வச்சு ரெகனைஸ் பண்ணி இமீடியட்டாக அட்டெண்டன்ஸ் அவங்களுக்கு போய்டும். ஆக்சுவலாக இந்த ஸ்டூடெண்ட் பர்டிகுலர் டைமில் வந்து கிளாஸ் வராங்கன்னா அவங்க ஃபோட்டோ ஒரு மேட்ச் ரெகனைஸ் பண்ணி, அதனால் வந்து ஆன்லைன் என்விரான்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து எப்படி கிளாஸில் இருக்கிறமோ அதே மாதிரியான டிசிப்ளின், செக்யூரிட்டியான என்விரான்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஷெட்யூலிங் சேம் ஷெட்யூலிங் தான். இன்ஸ்டியூட்டில் என்ன ஷெட்யூலிங் ஃபாலோ பண்ணுறோமோ சேம் ஷெட்யூல் தான் வந்து ஆன்லைன்லேயும் ஃபாலோ பண்ணுறோம். மார்னிங் 5 o'clock வேக்கப் கால் போயிடும் உங்களுக்கு. 5 o'clock எந்திரிச்சிடும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 5:50 வந்து ப்ரேயர், 10 minutes ப்ரேயர் வந்து சாங் கொடுத்துருவோம். அது ப்ரேயர் முடிச்சுட்டு 6 o'clock தான் உங்களுக்கு ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகும். 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட், எக்ஸாம் கரெக்டாக லைவ் ஆகிடும். 6 to 7:30 எக்ஸாம் எழுதி முடிக்கணும். 7:30 8:30 டிஸ்கஷன், 8:30 9 o'clock இன்ஸ்டியூட்லையும் பிரேக்ஃபாஸ்ட், அங்கேயும் வீட்லேயும் அதே பிரேக்ஃபாஸ்ட் தான். லஞ்ச் இங்கே 1 to 1:30, வீட்லேயும் 1 to 1:30 தான். இங்கே எப்படி அசைன்மெண்ட்ஸ் அந்த டைம் கொடுப்போமோ, எப்படி டவுட் கிளாரிஃபிகேஷன் ஃபேக்கல்டி அந்த டைமில் ப்ரெசென்ட் ஆவாங்களோ, எப்படி கிளாஸஸ் ஷெட்யூல் ஆகுமோ, இது எல்லாமே வந்து வீட்டில் இருந்தோம் டிட்டோ அப்படியே சேம் ஃபாலோ பண்ணும்போது, அது இல்லாமல் இதில் வந்து என்ன ஒரு ட்ராபேக் இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்டிவாக ஃபாலோ, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத பேரண்ட்ஸுக்கு ரொம்ப மன வருத்தம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அதையுமே ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கிளாஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம், அது இல்லாமல் அந்த ஸ்க்ரீனை விட்டு வெளியில் வந்தாங்கன்னா அவங்க அந்த கம்ப்ளீட் கிளாஸ் லாக் அவுட் ஆகிடும். இமீடியட்டாக ஓடிபி வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வரும். அப்போ தெரிஞ்சுக்கலாம். அப்போ 1 time பாஸ்வேர்ட் கேட்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கிறது அவங்க பேரண்ட்ஸ்க்கு மெசேஜ் போயிடும். இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி மேட்டர்ஸ் வந்து எனேபிள் பண்ணதுனால வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டைரக்ட் பிளாட்ஃபார்மோட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஈஸியாக இருக்கு ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்க்கு லேர்ன் பண்ணுறதுக்கு. இன்னும் நிறைய பெட்டர்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணி ஆன்லைன் வில் பி மோர் பெட்டர் பிளாட்ஃபார்ம் தென் ஆக்சுவல் பிளாட்ஃபார்ம் மாதிரி கொண்டு வந்துடலாம். அதில் எந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நோ மோர் ஃபியர். இப்போ மாணவர்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு, நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னா மருத்துவக் கல்லூரிக்குள்ளே தான் நான் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு மனசில் ஒரு தயக்கம். ஏன்னா அரியர்ஸ் கூட நான் இது வரைக்கும் வச்சதில்லை, எனக்கு இந்த ரிப்பீட்டட் அப்படின்ற வார்த்தை வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, ரிப்பீட் பண்ணனா நான் என்னால் வந்து அச்சீவ் பண்ண முடியுமா, இந்த ஒரு வருஷம் நான் தொடர்ந்து படிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார். வெரி குட் கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக +2 ஸ்டூடெண்ட் ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. இப்போ எல்லாருமே வந்து தேர் சீக்கிங் ஃபார் அட்மிஷன். ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், டிப்ளமோ, நர்சிங், அவங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அந்த கோர்ஸ் சேர்ந்துட்டு இருக்காங்க. பட் எனக்கு வந்து நான் பாஸ்ட் 15 years இந்த எஜுகேஷன் ஃபீல்டு நாங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் வந்து எவ்ரி ஒரு 2-3 yearsக்கு வந்து இந்த ட்ரெண்ட் மாறும் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் 2005 அந்த டைம்ல இன்ஜினியரிங் ரொம்ப ஹைலி பூமான டைம்.
அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசி டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப பூமில் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அது வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பூம் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப பூமில் இருக்கு. பட் இந்த வருஷம் ஆஃப்டர் கொரோனா அந்த பேண்டமிக் அப்புறம் வந்து இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் மனநிலைமை வந்து மருத்துவர்களோட அந்த உணர்த்தையும் அவங்களோட அந்த நெசசிட்டியும் வந்து எல்லாருமே புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அபரிதமான ஒரு ட்ரெண்ட் புதுசாக கிரியேட் ஆயிருக்கு. அதாவது வந்து எம்பிபிஎஸ் பண்ணணும், மருத்துவம் ரிலேட்டடான கோர்சஸ் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு நாங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்லேயே பார்க்குறோம். லைக் thousands of enquiries, hundreds of enquiries வந்து பீப்புள்ஸ் ஆர் ஷோயிங் தேர் இன்ட்ரெஸ்ட். இதில் வந்து மெயினாக வந்து என்னன்னா நிறைய பேரண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து டைரக்ட் கிளாஸஸ் தான் வேணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் கம்மிங் 12th ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்பைரோ என்ன பண்ணுறது, ரிப்பீட்டர் 1 year வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து தப்பே கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களோட பல நாள் கனவு பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6th standardல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க எம்பிபிஎஸ் ஆகணும். சில ஸ்டூடெண்ட் 10th standardல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, சில ஸ்டூடெண்ட் 7th standard ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு 10th எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் பயாலஜி குரூப் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் 2 வருஷம் படிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து போர்டு +1 +2 படிக்கும் போது வந்து அவங்களுக்கு போர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால போர்டை கான்சன்ட்ரேட் பண்றாங்க. இப்போ வந்து அவங்க அப்போ மருத்துவ நிறைவேற்றுறதுக்கு 1 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இதுல வந்து ஆன்லைன்ல பண்ணலாமா இல்லை எல்லாம் முடிஞ்ச பிறகு டைரக்டா வந்து பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா நீ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் செப்டம்பர்ல எக்ஸாம் வர மாதிரி வந்து அடுத்த வருஷம் செப்டம்பர்ல எக்ஸாம் வராது. அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மே ஆர் ஜூன்ல எக்ஸாம் வந்துடும். ஒருவேளை நீங்கள் நீட் எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு நம்ம அட்மிஷன் அக்டோபர் மாதம் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் மே மாதத்துக்கு ஒரு 5 to 6 months தான் கேப் இருக்கும். 5 months தான் கேப் இருக்கும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ நீட்டு தான் முடிவு பண்ணுற பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இமீடியட்டாக அட்மிஷன் எடுக்கலாம். அதுக்கு ஆன்லைனில் வந்து அன்டில் தென் உங்களுக்கு வந்து கிளாஸஸ்லாம் ஓப்பன் பண்ணாங்க அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட்டில் வர வரைக்கும் வந்து கிளாஸஸ் ஆன்லைன் நடக்கும். நான் முன்னே சொன்ன மாதிரி வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸுமே வந்து டைரக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு புக் வீட்டுக்கு வந்துடும், உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வீட்டுக்கு வந்துடும், OMR ஷீட் வீட்டுக்கு வந்துடும். இங்கே இருக்கிற மாதிரியே வந்து இன்ட்ராக்ஷன், மோட்டிவேஷன் செஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ படிப்புக்கு ஈடு எந்த படிப்புமே கம்மிப்பட்ட ஒரு படிப்புக்கு வந்து 1 வருஷம் அவங்க வந்து தப்பே இல்லை, தாராளமாக ரிப்பீட் பண்ணலாம். இன்னும் டவுன் த லைன் 2-3 இயர்ஸ்க்கு வந்து ரிப்பீட்டர் கோர்ஸ்க்கு வந்து ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 75% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நீட்ல வந்து ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போனாங்க. இந்த வருஷம் ஒரு 65% ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் இந்த ட்ரெண்ட் தான் மெயின்டைன் ஆகும். அதனால அடுத்த வருஷம் அது இல்லாமல் ஒரு 9 மெடிக்கல் காலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. 11 மெடிக்கல் காலேஜ் வந்து கவர்மெண்ட்லையும் 9 மெடிக்கல் காலேஜ் வந்து பிரைவேட் 20 மெடிக்கல் காலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. 30 மெடிக்கல் காலேஜ் வரப்போகுது. ஆல்மோஸ்ட் 4500 சீட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் அபரிதமான வாய்ப்புகள் இருக்கு. சூப்பர் சார். காலர்ஸ் தொடர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோங்க. உங்க பேருங்க? ஸ்வேதா. ஸ்வேதா. ஸ்வேதா, உங்க கேள்விகள் கேட்கலாமா? சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க சார். எஃப்சிக்கு எவ்வளவு கட் ஆஃப் வேணும்? எஸ்சிக்கு வந்து கேட்டீங்கன்னா லாஸ்ட் அகாடமிக் இயர் வந்து 2019 வந்து 370 வந்துச்சுமா. பட் இந்த வருஷம் வந்து 470 to 490 கிட்ட வருமா. ஏன்னா காம்படிஷன் அவ்வளோ இருக்கு. அதுவும் செப்டம்பர் 3 நடக்க வேண்டிய எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணி மே 3 நடக்க வேண்டிய எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணி செப்டம்பர் 13 நடக்குது. 4 months எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் அதிகமாக கிடைச்சிருக்கு. அதனால வந்து ஒரு 470 மார்க்ஸ் கிட்ட கட் ஆஃப் வரும். நீங்க ஒரு 550க்கு எய்ம் பண்ணுங்க, அப்பதான் 470 லேண்ட் ஆக முடியும். 470 மார்க் வந்து கட் ஆஃப் வரும் எஸ்சி. ஆல் தி பெஸ்ட்மா. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க சார். ஹரிஹரசுதன் ஃப்ரம் தஞ்சாவூர். உங்க கேள்விகள் கேட்கலாம். சார், நான் வந்து நீட் இப்போ எழுத போகிறேன். வந்து நம்ம ஸ்டேட் போர்டில் படித்தேன். 11th 12th புக்கை படித்தாலே 650க்கு மேலே வரலாமா? 11th 12th புக்கை படித்தாலே போதுமானது. ஆனால் வந்து புக்கை படிக்கிறதுனால மட்டுமே வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து ஸ்கோர் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. யூ நீட் டு ஒர்க் அவுட் மோர் நியூமரிக்ஸ். இப்போ வந்து லாஸ்ட் மூமெண்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கிறீங்க. இந்த மூமெண்ட் ப்ரிப்பரேஷன் 37 days என்ன பண்ணணும்னா பயாலஜி வந்து 2 times ஸ்டூடெண்ட்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா லைன் பை லைன் டயக்ராம் ரீட் பண்ணுங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சாப்டர் எடுத்து வச்சுக்கிட்டு மினிமம் 200 to 250 வந்து அசைன்மெண்ட் வந்து டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் வந்து இந்த டைம்ல வந்து இப்போ வந்து பிராக்டிஸ்க்கான டைம், மறுபடியும் புதுசாக இது படிக்கிறதுக்கான டைம் வந்து இது பிராக்டிஸ்க்கான டைம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் 30 days வந்து எவ்வளவு தூரம் நீங்க அதிகமான அசைன்மெண்ட்ஸ், அதிகமாக நியூமரிக்ஸ் அதிகமாக சால்வ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட ஸ்கோர் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம நிறைய ப்ராப்ளம், நிறைய நியூமரிக்ஸ் சால்வ் பண்ணுங்க லாஸ்ட் டைம்ல. அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். ஹரிஹரசுதன் கேட்டாரு 650க்கு மேல என்னால ஸ்கோர் பண்ண முடியுமான்னு. பட் நீங்க சொன்னீங்க இன்னும் நிறைய வந்து அவருங்க தொடர்ந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு. அதுக்காக தான் நம்ம வந்து டெஸ்ட் மாதிரி ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதை பத்தி சொல்லிடுங்க சார்.
ஸ்பைரோவில் வந்து இப்போ ஆன்லைன் டெஸ்ட் இப்போ ஸ்டூடெண்ட் வந்து இப்போ லாஸ்ட் மந்த் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா இன்னும் ஒரு 35-38 days இருக்குது. அவங்க எந்த கான்செப்ட் லேக் இருக்காங்க, என்ன ரேங்க் வரும். இப்போ வந்து நிறைய பேர் கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு கேட்டாங்க. 350 வருமா, 370 வருமா, 400 வருமா, 500 வருமான்னு கேட்டாங்க. பட் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஒரு 7000 ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணிருக்காங்கன்னா அந்த 7000 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு மினி நீட் எக்ஸாம் மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு 7000 ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்களோட ரேங்க் என்ன வருது, கேட்டகரி வைஸ் ரேங்க் என்ன வருது, இதெல்லாம் தெரியும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கட் ஆஃப் எவ்வளவு தூரம் மார்க் பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கோ அது பேஸ் பண்ணி வந்து அவங்களோட வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவங்க கிடைக்கலாம். எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களோ அது இந்த டெஸ்ட் மூலமா வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். இன்னும் எந்தெந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த டெஸ்ட் சீரிஸ் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா சார்? ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க சார், பேசிடுவோம் சார். ஓகே சார், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் சார், நான் வினோஷா பேசுறேன். எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நாங்க சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில தான். சரிங்கம்மா, உங்க கேள்விகள் கேட்கலாம். சார், இந்த மாதிரி செல்ஃப் ஸ்டடி பண்ணா என்ன புக் சார் ப்ரிஃபர் பண்ணலாம்? செல்ஃப் ஸ்டடிக்கு வந்து உங்களோட என்சிஆர்டி புக்கே போதுமானதுமா, அல்லது கரண்ட் +1 +2 புக்கே போதுமானது. பட் செல்ஃப் ஸ்டடிங்கும் போது வந்து என்ன ஒரு விஷயம் நான் வந்து கண்டிப்பாக செல்ஃப் ஸ்டடி மூலம் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை. வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் போட்டாங்கன்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் என்னன்னா ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கிறதுக்கும் செல்ஃப் ஸ்டடி படிக்கிறதுக்கும் என்ன ஒரு சின்ன டிஃபரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட்ல இருக்கும்போது வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே என்னென்ன டைமில் வந்து உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். உங்களுக்கு வந்து ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க, டவுட் வந்து டவுட் கிளாரிஃபை பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு டெய்லி அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரைஸாக இருப்பீங்க. செல்ஃப் ஸ்டடி படிக்கும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு ஷெட்யூல் போடுவீங்க, ஒரு நாள் சீரியஸாக ஃபாலோ பண்ணுவீங்க, ஒரு நாள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, ஒரு நாள் ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும், ரிலேஷன் வந்துருவாங்க, டிவி பார்ப்பாங்க, ஒரு நாள் இன்னைக்கு போஸ்ட்போன் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அதை வந்து செல்ஃப் ஸ்டடியில் வந்து சம்டைம் வந்து என்ன அந்த ஸ்டூடெண்ட்ஸால் வந்து அவங்க போடுற ஷெட்யூலை அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. அது ஒரு மிகப்பெரிய டிராபேக் ஆக்சுவலாக. அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு ஒரு மைண்டு வந்து ஒரு இதாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குன்னா அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு பீப்புள்ஸ் வேணும். இது எல்லாமே வந்து செல்ஃப் ஸ்டடியோட டிராபேக். ஸோ அதாவது ஒரு இன்ஸ்டியூட் ஆகும்போது ஸ்ட்ரக்சரைஸ் அது பாட்டுக்கு நடந்துடும். காலைல 5 மணிக்கு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வேக்கப் கால் வந்து 6 மணிக்கு எக்ஸாம் லோட் ஆகிடும். பட் செல்ஃபாக பண்ணும்போது வந்து உங்களுக்கு நிறையா வந்து அந்த ஃபெசிலிட்டேட்டர் அந்த ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய மென்டார்ஸ் இருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு டிராபேக். மற்றபடி செல்ஃப் ஸ்டடி உங்களுக்கு மன உறுதி இருக்குது, நான் கண்டிப்பாக பண்ணுவேன், என்னோட நான் ஃபாலோ பண்ணுற டைம் உங்களுக்கு சீரியஸாக பண்ணுவோம்னா தாராளமாக நீங்கள் செல்ஃப் ஸ்டடி ஃபாலோ பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சூர்யா. சூர்யா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன். உங்க கேள்விகள் கேட்கலாம். நான் இப்ப 10th முடிச்சிருக்கேன். நான் நீட் டெஸ்ட் எழுதணும்னா என்ன குரூப் எடுக்கணும் 11th? ஓகே சார் கிட்ட கேட்டுடுவோம். 10th முடிச்சிருக்கீங்க. நீட் எழுதணும் அப்படின்னா எந்த குரூப் எடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க சார். பயாலஜி குரூப் தான் எடுக்கணும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கம்பல்சரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் மேண்டேட்டரி அண்ட் எசென்சியல் ஃபார் த நீட். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் பேஸ் ஆஃப் நீட். கண்டிப்பாக வந்து இது மூணுமே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குரூப் வந்து பயாலஜி குரூப். கம்பல்சரி பயாலஜி தான் எடுக்கணும். உங்களுக்கு கண்டிப்பா இது தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் பேசுவோம். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. ஓகே சார், இப்போ கிராஷ் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. மாணவர்கள் எந்த நிலையில இருந்துட்டு இருக்காங்க? ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க, பார்க்கும்பொழுது நம்ம மட்டும் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கோமே அப்படின்ற அளவில் கொஞ்சம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அவங்களை எப்படி சார் நீங்க மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, நான் பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த ஷோ மூலமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். நீட் 2020 தான் உங்களோட டார்கெட்டாக இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா +1 +2 2 வருஷமே வந்து அவங்க நிறைய இடத்துல நீட் கோச்சிங் அனுப்பி ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வாங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ண வச்சு நல்ல ஸ்கூல் செலக்ட் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இப்போ வந்து நீட் எக்ஸாம் May 3 இருக்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கிராஷ் கோர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்த்துலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தாங்க. பட் May 3க்கு அப்புறம் எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணும்போது அவங்க நிறைய பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி ஆன்லைன் வேண்டாம் டைரக்ட்ங்கிற மென்டாலிட்டிலாம் இருந்தாங்க. பட் இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா இது வரைக்கும் வந்து ஒரு ப்ராப்பரான ஃபைனல் மூவ்மெண்ட்டான ஒரு ப்ரிப்பரேஷன் கோச்சிங் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லாமே வந்து என்ன, ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆன்லைனுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ்ல எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய மாணவர்கள் தமிழ்நாட்டில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் மாணவர்கள் எந்த ஒரு கோச்சிங்குமே போகல. ஏன்னா வந்து இது எந்த சுச்சுவேஷன் நடக்கும், இந்த கொரோனானால வந்து எக்ஸாம் எப்போ நடக்கும் என்னங்கிறதுனால வந்து நிறைய பேர் தயக்கத்தில் வெயிட் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி மாணவர்கள் டைரக்டாக எக்ஸாம் எழுத போகும்போது நிறைய ட்ராபேக்ஸ் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாணவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஊக்கம் தரும் வகையில் தான் இந்த ஆன்லைன் கிராஷ்
கிராஷ் கோர்ஸ் லாஸ்ட் வீக் ஆரம்பிச்சோம். இது வந்து செப்டம்பர் 12 வரைக்கும் போகுது. அந்த கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ். நீங்க வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் போட்ட எஃபர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து திருப்பி வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் எப்படி தான் ஒரு ரிவிஷன் வேணும். உங்களுக்கு வந்து டெய்லி டெஸ்ட் நடக்க போகுது, கம்ப்ளீட்டா ஃபுல் போர்ஷன் டெஸ்ட், டெய்லி டெஸ்ட் நடக்க போகுது, அப்புறம் ரிவிஷன் வீக்கெண்ட் டெஸ்ட் நடக்க போகுது, அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் நடக்க போகுது, அப்புறம் ஃபுல் கிராண்ட் டெஸ்ட், ஒரு 14 கிராண்ட் டெஸ்ட் வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல் இண்டியா லெவலுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின். அந்த கொஸ்டின் அவங்க எடுத்து பண்ணும்போது டெஃபினட்டாக என்ன ஆகும்னா அவங்களுக்கு கான்ஃபிடன்ட், அவங்கள வந்து திருப்பி என்டையர் 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணதா இல்லை ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸாக 3 வருஷம் பண்ணதை திருப்பி வந்து அவங்க ரீகெயின் பண்ணுறதுக்கும் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இவ்வளோ 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணுறது தான் என்னோட சஜஷன். ஆக்சுவலாக பெஸ்ட் சஜஷனாக இருக்கும் பேரண்ட்ஸ். சார், மாணவர்களுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அதன் மூலமாக மாணவர்கள் எந்த அளவுக்கு டியூன் அப் ஆகிருக்காங்க சார்? கண்டிப்பாக வந்து மோட்டிவேஷன், அதாவது நம்ம எஜுகேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி டீச்சிங், கோச்சிங், மோட்டிவேஷன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். எல்லாமே ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி 4 தூண், ஒரு நாற்காலிக்கு எப்படி 4 கால் இருக்கணுமோ அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வந்து மோட்டிவேஷன் ஆல்சோ 25% ஃபேக்ட். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து அந்த வந்து கண்டினியூஸாக ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது கட்டில லாஸ்ட் டேட் வரைக்கும் அந்த மனம் தளராமல் இருக்கணும். ஏன்னா அது வயசு குழந்தை வயசு 17, 18, 19 வயசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வயசு. அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கும், ஃபோன் பிடிக்கும், சினிமா பிடிக்கும், இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுற வயசு. அப்படி இருக்கும்போது அவங்க ஆசைப்பட்டு தான் எம்பிபிஎஸ் ஆகணுங்கிறது அவங்க வந்து அவங்க நீண்ட நாள் கனவு. பட் அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் மைண்ட் ஆக்குபை பண்ணிக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களோட கோலை மறந்துடுவாங்க. நம்ம வந்து இன்னைக்கு எல்லா நாளும் படித்தா தான் எம்பிபிஎஸ் ஆக முடியுங்கிற அந்த கனவை மறந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும்னா அவங்க கண்டினியூஸாக அந்த ஃபோக்கஸில் வந்து டெய்லி அந்த 15 ஹவர்ஸ் பண்ணக்கூடிய 14 ஹவர்ஸ் பண்ணக்கூடிய அதை வெறித்தனமாக பண்ணக்கூடியதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன், ஒரு கண்டிப்பாக கண்டினியூஸ் ப்ராசஸ் அது ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு சின்ன சிற்றின்பங்களில் வந்து மைண்ட் சந்தோஷமாயிடுச்சுன்னா அவங்க பேரின்பமான அவங்க கோலை மறந்துடுவாங்க. அதனால மோட்டிவேஷன் வெரி வெரி எசென்ஷியல். அது ஸ்பைரோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டெய்லி பேசிஸில் நாங்கள் வந்து நானே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், வாட்ஸ்அப் மூலமாக நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குறோம். அது இல்லாமல் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஜூம் மூலமாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மீட் பண்ணி வந்து அவங்களை டிஸ்கஸ் பண்ணுறோம். நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கே கால் பண்ணி அவங்களுக்கு மனசில் வச்சு பேசுகிறாங்க. மோட்டிவேஷனில் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்பைரோ இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எங்களோட பொறுப்பு. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் பெற்றோர் ஸ்பைரோ நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களோட கனவுகளை நிறைவேற்றுறது வந்து ஸ்பைரோ எங்களோட ஒரு பொறுப்பாக எடுத்து அதை செஞ்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நிச்சயமா இது பெற்றோர்களுக்கும் சேர்ந்த ஒரு பதிலாக இருந்துச்சு சார். காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். கல்வி 360, உங்கள் பெயர் சொல்லுங்க. என் பேர் சரண்யா மேம். சரண்யா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? கோயம்புத்தூர். உங்க கேள்விகள் கேட்கலாம் சார். கன்ஃபார்மா செப்டம்பர் 13th தான் எக்ஸாம் நடக்குமா சார்? இல்ல இன்னும் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக வந்து செப்டம்பர் 13 நடந்துருமா. அவங்க அதுக்கான வந்து ஆஃப்லைனாக ஆன்லைனாக அவங்க டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆனால் செப்டம்பர் 13 வந்து 100% எக்ஸாம் நடந்துடும். நீங்கள் அதை போட்டு குழப்பிக்காதீங்க மாணவர்களே. இந்த ஷோ மூலமாக திருப்பி சொல்கிறேன், நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது வந்து நம்ம வந்து இப்போ செப்டம்பர் 13க்கு ஷெட்யூல் பண்ணுவீங்களா இல்லை நாளைக்கு போஸ்ட்போன் ஆகுன்னு நினைக்கிட்டு ஷெட்யூல் பண்ணுவீங்களா? செப்டம்பர் 13 நோக்கி ஷெட்யூல் பண்ணுங்கள். செப்டம்பர் 13 100% எக்ஸாம் நடக்கும். நீங்கள் அதை வேற எந்த எண்ணமும் வேண்டாம். உங்களுக்கு ப்ரிப்பரேஷனை சீரியஸாக பண்ணுங்கள். டெஃபினட்டாக எக்ஸாம் செப்டம்பர் 13 நடக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. மேடம் ராமலிங்கம், சென்னையில இருந்து கால் பண்றேன் மேடம். சிறப்பு சார், உங்க கேள்விகள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை மேடம், இப்போ வந்து லாஸ்ட் 2 இயர்ல இருந்து கொஸ்டின் பேப்பரே போர்டு சேஞ்ச் பண்ணதா சொல்றாங்க. சரிங்க. முதல்ல வந்து சிபிஎஸ்இ போர்டுன்னு சொன்னாங்க மேடம். இப்போ வேற போர்டுல இருந்து கொஸ்டின் கேட்கறதா சொன்னாங்க. அது கொஞ்சம் கிளியர் பண்ணா நல்லா இருக்கும் மேடம். கண்டிப்பா சார், உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. ஆமா, 2019 இருந்து அதாவது வந்து முன்ன வந்து சிபிஎஸ்சி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 2019 வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து தேசிய தேர்வு முகமை இந்தியாவில் இருக்கிற எல்லா காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்டிஏ மூலமாக டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் 2019 வந்து என்டிஏ ஃபர்ஸ்ட் இயர், இந்த வருஷம் 2020 வந்து செகண்ட் இயர். லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு. பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ஒரு ஆப், ஒரு மொபைல் ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டெய்லியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஆன்லைன் மூலமாக இந்த கொரோனா டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டெய்லியும் ஒரு ஃபுல் கொஸ்டின் பேப்பர் மாடல் பேப்பர் லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து எங்கள் ஸ்பைரோ யூடியூப் சேனலில் இருக்குது. அது பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து பெனிஃபிட் ஆகலாம். அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது என்ன ஆகுனா போன வருஷம் விட வந்து கொஞ்சம் டஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கு டவுட் இருக்கலாம், ஒருவேளை இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் டஃபாக இருக்கலாமா, இவ்வளோ நேரம் தள்ளி போயிடுச்சுன்ட்டு ஒரே பண்ணாதீங்க. போன வருஷம் விட கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும் இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்காது இந்த வருஷம். கொஸ்டின் பேப்பர் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம் கல்வி 360, உங்க பெயர் சொல்லுங்க.
லைன்ல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். ஹலோ சார், இப்போ எனக்கு என்ன இன்னொரு டவுட் அப்படின்னா, இந்த டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் ஆன்லைன் மூலமாக எப்படி சார் நடக்குது? ஸ்டூடெண்ட்க்கும் ப்ரொஃபஸருக்கும் நடுவில் வந்து டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அது டவுட் எப்படி சார் கிளியர் பண்ணுறாங்க? இப்போ எங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் அந்த பிளாட்ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டவுட் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரைஸ் த ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இமீடியட்டாக அது ஃபேக்கல்ட்டி நோட்டிஃபிகேஷன் போகும். ஃபேக்கல்ட்டி இமீடியட்டாக பாஸ் பண்ணிட்டு கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு டவுட் கிளாரிஃபை பண்ணுவார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் வெப்சைட் போர்ட்டலே வந்து என்ன ஒன்று பண்ணியிருக்கோன்னா, இல்லை ஒரு ஃபேக்கல்ட்டிஸ்க்கு ஒரு லாகின் செஷன் கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லாகின் செஷன் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி செலக்ட் பண்ணி அவங்க கொஸ்டின்ஸோட டவுட்டை வந்து பை டெக்ஸ்டாவோ மெசேஜாவோ வாய்ஸாவோ இமேஜாவோ போஸ்ட் பண்ணால் இமீடியட்டாக அந்த ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அதை ரிப்ளை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, டெலிகிராம் குரூப் இருக்கு. அது எல்லாமே வந்து வாய்ஸ், டெக்ஸ்ட், இமேஜ் இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் வந்து டவுட்டை வந்து சப்ஜெக்ட் வைஸ், இப்போ ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸ் ஒன்று, கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் இருக்கு. ஸோ நெசசரினா அந்த பர்டிகுலர் ஃபேக்கல்ட்டி அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனுக்குன்னு ஒரு செஷன் தனியாக அரேஞ்ச் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் செஷனுமே ஆன்லைனில் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடக்குது, அப்புறம் வந்து அசைன்மெண்ட்ஸ் வந்து அசைன்மெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது, அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறோம், அதை டவுட் கிளாரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், இந்த 3 செஷன் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வரதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன் வீட்டில் உட்காந்து டவுட் கிளாரிஃபை பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. சூப்பர் சார். இந்த டெக்னாலஜியை எந்தெந்த அளவுக்கு நம்மளால பாசிட்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ அப்படி யூஸ் பண்ணி மாணவர்களோட கனெக்டிவிட்டிவாக நம்மளுடைய ஸ்பைரோ இயங்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் சார். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு. எஸ் சார். சார் அதே போல் பார்த்தா டெக்னாலஜி எந்த அளவுக்கு நல்ல விஷயமோ அதே போல் நிறைய ட்ராபேக் இருக்கு டெக்னாலஜி. இப்போ நிறைய வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுதும்போது நிறைய வந்து டவுட் ஆப்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னா மால் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் கொஸ்டின் இன்புட்டாக கொடுத்து ஒரு ஸ்னாப் எடுத்து போட்டாங்கன்னா இமீடியட்டா ரிசல்ட் வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு எனக்கு ஸ்டூடெண்ட் வந்து ஃபுல்லாகவே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் லோட் ஆகும்போது அதை விட்டு வெளியில போக முடியாது. அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கு. அந்த மாதிரி எவ்வளோ டெக்னாலஜி நல்லதோ அதில் சேலஞ்சஸ் இருக்கு. ஸ்பைரோ வந்து அந்த அளவுக்கு டெக்னிக்கலா வந்து இன்னைக்கு இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது எல்லாமே இன்னைக்கு ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம் வந்து ஆன்லைன்ல வந்து ஸ்பைரோ மாத்தி இருக்கு ஆக்சுவலா. எஸ் சார். ஸ்பைரோக்கு வரும்பொழுது மாணவர்கள் மட்டும் இல்ல பெற்றோர்களும் வந்து கொஞ்சம் மனநிறைவோட நம்பிக்கையோட அனுப்பி வைப்பாங்க அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஸ்பைரோவினுடைய பெருமையை வெளிப்படுத்தும் விதமா ஒரு ஏவி வெயிட் பண்ணிட்டு இருக்கு சார், பார்த்துட்டு வந்துடலாம். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். Product also exists in market associate. Cos 60 will be sin 30, that will be 1/2. These fats are converted into fatty acids. And one more point to know, the internal energy is a pure function. Binomial expansion means from any two terms. Bi means two. According to one fact about this alkene when treated with chlorine, further organization can be seen in the living things. If small m is mass, is force, velocity, time. So mass dimensional formula. We know that 2c0 is factorial 2 divided by. Two vectors are in the same direction. We can add magnitude directly. The other is two vectors are in opposite. Access to all the cells through this gadget. That is a very important area or Coelenterata. Let us see the general characters of Coelenterata.
question, all of the options are correct. அவங்களோட இலக்கான எம்பிபிஎஸ் நோக்கி போக முடியும். கொஞ்சம் மனசு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் வெறித்தனமாக பண்ணுங்க, கண்டிப்பாக முடியும். நிறைய ஸ்டூடெண்ட், நல்ல ஸ்டூடெண்ட், என்னோட ஸ்டூடெண்ட் மேலே நம்பிக்கை இருக்கு. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், நோ மோர் ஃபியர், பயப்பட வேண்டாம். அப்போ சீரியஸாக விகேஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களால் வந்து இந்த வருஷம் உங்களோட கனவுல வந்து நீங்கள் வாங்க முடியும். இன்ச் அளவு கூட நம்பிக்கை இல்லாமல் இல்லை, வெரி ரொம்ப கான்ஃபிடென்ட், ரொம்ப ரொம்ப நம்பிக்கை எனக்கு இருக்குது. மிக அதிகமான நம்பிக்கை, அபரிதமான நம்பிக்கை எல்லாத்துக்கும் மேலே இருக்குது. ஸோ நல்லா பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஆன்லைனில் ஃபேக்கல்ட்டி கொடுத்த நோட்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு திருப்பி டாப்பிக்கை முழுசாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் டு ஸ்பைரோ, அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இதனாலே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆன்லைனில் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்ஸு. கண்டிப்பாக ஸ்பைரோவில் படித்து நீங்கள் டாக்டர் ஆகிடும். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் நல்லா மார்க் வாங்க. அதுவும் இல்லாமல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன், டவுட் கிளாரிஃபிகேஷன், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே சூப்பராக எங்கள் எம்பி பண்ணி கொடுத்தாரு. ஸோ வீட்லேயும் நல்லா படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு நல்ல மார்க் வாங்க நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் டு ஸ்பைரோ. டெய்லி டாபிக்ஸ்க்கு அசைன்மெண்ட்ஸும் எங்களுக்கு கொடுப்பாங்க. அசைன்மெண்ட்ஸ் லெவல் எல்லாமே ஈஸி லெவல், மீடியம் லெவல், ஹார்ட் லெவல்னு எல்லா லெவலுமே எங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதனால் எங்களுக்கு வீட்டில் இருந்தப்போ ஸ்போர்ட்ஸ்லாம் இன்ஸ்டியூட்டில் இருந்தப்போ எப்படி வந்துச்சோ அதை விட ரொம்ப நிறையவே வந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்பைரோ வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எக்ஸாம்ஸ் அன்றைக்கே ஒரு எண்ட் ஆஃப் டேக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே பண்ணுற மாதிரி டிஸ்கஷன் கிளாஸஸ் எல்லாமே பண்ணாங்க. தேங்க்ஸ் டு ஸ்பைரோ. 3 லெவல்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட் எங்களுக்கு கொடுப்பாங்க. ஈஸி லெவல், மீடியம் லெவல், ஹார்ட் லெவல். ஒரு லெவலாக நாங்கள் போடுறதுனால அந்த டாபிக்ஸ் எங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அப்பப்போ டவுட்ஸ் வந்து நாங்கள் உடனே வந்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணி ஸ்டாஃப் கிட்ட கேட்டுக்குவோம். எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு ஸ்பைரோ. வந்து ஆன்லைன் கிளாஸஸ், சப்ஜெக்ட் கிளாஸஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி மார்க் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் வீக்லி டுவைஸ் மோட்டிவேஷன் கிளாஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. தேங்க்ஸ் டு ஸ்பைரோ. ஸோ இன்ஸ்டியூட்டில் இருக்கும் போது எப்படி எங்களோட டவுட்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் வந்து ஆன்லைனில் வந்து எங்களுக்கு ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு ஸ்பைரோ. 13 வைக்க போகிற எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து கண்டிப்பாக டாக்டர் சீட் வாங்கிடலாம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்கள் டாக்டர் சொன்னால் நீங்கள் ஸ்பைரோ அகாடமியில் கண்டிப்பாக சேர்க்கலாம். அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் அச்சீவ் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸ்பைரோ அகாடமி. சூப்பர்பான இந்த வீடியோ பார்த்தோம். நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு. எஸ்.எம். உதயகுமார் சார் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுமா, ஆன்லைன் மூலமாக மார்னிங் டு ஈவினிங் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டால் எங்களுக்கான பலன் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வைப்பாங்க. எப்படி இருக்கும் சார்? ஆன்லைனோ ஆஃப்லைனோ கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் செய்யணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது வந்து நாட் ஓன்லி மெடிக்கல், எனி கோர்ஸ் எனிதிங். வாழ்க்கையில் வந்து ஒரு லட்சியத்துக்காக போராடும் போது கஷ்டமாக தான் இருக்கணும். 1,17,000 பேருக்கு வந்து மொத்தமே ஒரு 7,000 சீட்டு தான். அதில் கவர்மெண்ட் சீட்னு வந்து பார்த்தீங்கன்னா 3,000 சீட்டு. அப்போ அந்த 1,17,000 பேர் மொதல் 3,000 பேர் வரவங்களுக்கு தான் சீட்டு. அப்போ அது அவங்களுக்கு தான் சீட்டுங்கும் போது அதுக்கு அவ்வளோ போட்டி இருக்குது. இது ஒரு போட்டித் தேர்வு, இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். அப்படி இருக்கும்போது அதுக்கான உழைப்பை போடணும். ஸோ நம்ம வந்து நான் 12 மணி நேரம் படிக்கிறேன், இன்னொருத்த 14 மணி நேரம் படிக்கிறேன். நான் 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணும்போது இன்னொருத்த வந்து 2 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கும் போது அந்த வெற்றி அவனுக்கு தான் போய் சேரும். ஏன் உழைக்கிறானோ உண்மையான வெற்றி. அது ஸ்பைரோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை யாராக இருக்கலாம், உண்மையான ஹார்ட் ஒர்க், மனம் தளராமல் அயராத ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மாணவனுக்கு தான் போய் சேரணும். அதனால வந்து அப்போ ஒரு டிடிஎஸ் ஷெடியூல் வேணும். அப்படி ஒரு எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக ஒரு டிடிஎஸ் ஷெடியூல் கொடுத்தா தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து வேற எதாவது திங்க் பண்ண அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு சீரியஸான ப்ரிப்பரேஷன் வந்து டே 1 இருந்து டே லாஸ்ட் வரைக்கும் ஒரே எண்ணம், நம்ம ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், அவன் மனம் தளராமல் இருக்குது தான் அந்த மோட்டிவேஷன்லாம் பண்ணுறோம். அது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கஷ்டமான ஷெடியூல் வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் அது வீட்லேயோ இல்லை வந்து ஆன்லைன்லேயோ இல்லை டைரெக்டாகவோ அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். உண்மையிலே சார், அவங்க இப்போ படுற கஷ்டம் தான் பிற்காலத்தில் வந்து அவங்க குடும்பத்தினுடைய புன்னகையில் அவங்களுடைய உழைப்பை நிச்சயமாக பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் கேட்கணும் பேசுகிறேன். எங்கிருந்து பேசுறீங்கம்மா? மதுரையில இருந்து பேசுறாங்க. உங்க கேள்விகள் கேட்கலாமா? சார், குட் ஆஃப்டர்நூன் சார். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில ப்ராப்ளம்ஸ் எம்சிக்யூஸ் மட்டும் போட்டா போதுமா சார், இல்ல தியரிஸும் படிக்கணுமா சார்?
இன்னொரு இப்போதைக்கு நீட் 2020 அப்பியர் ஆகுறேன் சார். அதுக்காக இப்ப கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஓகே 2020 அப்பியர் ஆகுறாங்க சார் அவங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ வந்து லாஸ்ட் ப்ரிப்பரேஷன் பயாலஜி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து NCERT படிங்க. 2 டைம் ஷெட்யூல் போட்டுங்க. இன்னைக்கு வந்து வேறு ஆகஸ்ட் 8 இன்னையிலிருந்து ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஃபோர் செப்டம்பர் 12க்குள்ள ஒரு 2 டைம் வந்து ஃபுல் ஷெட்யூல் பண்ணி வந்து பயாலஜி வந்து லைன் பை லைன் NCERT படிங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் படிங்க. மற்ற கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் போக ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் புதுசாக நீங்கள் எதையுமே படிக்க வேண்டாம். ஆல்ரெடி படித்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து அதிகமான நியூமரிக்ஸை வந்து என்ன பண்ணுங்கன்னா எடுத்து சால்வ் பண்ணுங்க. அதுக்கு NTA அபியாஸ் டெஸ்ட் வந்து சாப்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் அசைன் பண்ணி வச்சிருக்கோம். எங்ககிட்ட இந்த ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த NTA அபியாஸ் டெஸ்ட்டோட சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன் வந்து ஏன்னா வந்து NTA அபியாஸ் டெஸ்ட் வந்து சாப்டர் வைஸ் கொடுக்கல. அவங்க வந்து ஒரு ஃபுல் கொஸ்டின் பேப்பர் மொத்தம் ஒரு 120 சாப்டருக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஒரு மெனக்கெட்டு ரொம்ப ஒரு அதிகமான ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி சாப்டர் வைஸ் ஸ்பைரோ பிரிச்சு வச்சிருக்கும் போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது எங்ககிட்ட வந்து ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது கம்பல்சரி ஒரு வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஒரு அரௌண்ட் நியர் அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கொஸ்டின்ஸ் போது நியர் அவுட் 15,000 கொஸ்டின்ஸ் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி யார் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஏஜென்சியில் இருக்கிற கொஸ்டின்ஸே வந்து சாப்டர் வைஸாக பிரிச்சு வச்சிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸை மட்டும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். நீங்கள் வந்து ஃபைனல் இந்த 37 டேஸ்க்கு உங்களுக்கு இன்னும் 17,000 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணால் அவ்வளோ ஈஸியான விஷயம். அந்த 17,000 கொஸ்டின்ஸை நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷன் தெரிஞ்சுக்கிட்டு டவுட் இருந்தால் அந்த கான்செப்ட் மட்டும் ரெஃபர் பண்ணாவே போதுமானது சொல்லலாம். ஓகே சார். இந்த தருணத்தில் அவங்க அந்த கிராஷ் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா சார் 2020க்கு? கண்டிப்பா அதுதான் சொன்னேன். அந்த மாதிரி வந்து ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து இந்த அவங்க கண்டிப்பா வேணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் வந்து லாஸ்ட் மொமெண்ட்ல கண்டிப்பா ஒரு ரிவிஷன் வேணும். அவங்க ஃபுல் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 hours 8 hours 10 hours நடத்திருப்பாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து ஒரு 16-20 hours நடத்திருப்பாங்க. அப்போ ஆர்கானிக் ஹவர்ஸ் 20 hours நடத்திட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு 2 hours ரிவிஷன்ல வந்து ஒரு நல்ல சீனியர் ஃபேக்கல்டிஸ்னால கம்ப்ளீட் கான்செப்ட் ரிவிஷன் பண்ணிட முடியும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஷார்ட் கட்ல மைண்ட் மேப்பிங் டெக்னிக்ல வந்து ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப நெசசரி. ஏன்னா இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல்லா உட்காந்துட்டு புக் வச்சு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ரொம்ப ஷார்ட்டான டைம்ல வந்து ஃபுல் டைம் வேஸ்டா போயிட்டு இருக்கும். இந்த டைம்ல வந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல டெஸ்ட் எடுக்கணும். அது ஸ்பைரோல எக்ஸலண்டா இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு ரிவிஷன் கிளாஸஸ் கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும். அப்படி இருந்தாதான் அந்த 2 years அவங்க ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் வந்து இமிடியேட்டா ரீகால் பண்ண முடியும். இல்லை ஸ்டூடெண்ட்ஸே வந்து அவங்க ஓனா ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா நிறைய டைம் அதை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. எஸ் சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், ராஜா சென்னையில இருந்து பேசுறேன். ராஜா சார், உங்க கேள்விகள் கேட்கலாம். நாங்க SC கேட்டகரி. இந்த வருஷம் ஜிப்மர்லோட கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும்? ஆறு கவர்மெண்ட் காலேஜ் மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் எவ்வளவு இருக்கு? வாய்ப்பு இருக்கு சார் கேட்போம். சார் ஏஎம் ஜிப்மரே கேன்சல் பண்ணிட்டாங்க சார். உங்களுக்கே தெரியாது. ஜிப்மர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீட் எக்ஸாம் கீழே தான் வருது. ஜிப்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் டோட்டல் 200 சீட்ஸ் தான். எய்ம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 750 சீட்ஸ், டோட்டல் 950 சீட்ஸ். அப்போ அந்த 950 ஸ்டூடெண்ட்ஸ் யார் எடுப்பாங்கன்னா இந்தியாவில் எக்ஸாம் எழுதுற 15 lakh ஸ்டூடெண்ட்ஸ் டாப் 9 ஃபர்ஸ்ட் 950 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எய்ம் ஜிப்மர் போவாங்க. அப்போ டாப் 950 ஸ்டூடெண்ட்ஸ் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ரேஞ்சில் இருப்பாங்கன்னா அந்த ரேஞ்ச் பிட்வீன் 670 to 700 மார்க். அப்போ இஃப் யூ வாண்ட் டு கோ எய்ம்ஸ் ஆர் ஜிப்மர் கண்டிப்பாக நீங்கள் SC ST இருந்தால் கூட 650 மார்க் மேலே கண்டிப்பாக வேணும் சார். ஆக்சுவலாக இஃப் இட் இஸ் நார்மல் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வேணும்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சீட் கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 470 மார்க்ஸ். 470 மார்க் எடுத்தால் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்காது. கரூர் கவர்மெண்ட் லாஸ்ட்டாக ஆரம்பித்த மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கும். ஆக்சுவலாக அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் ஐடா நாமக்கல்ல இருந்து பேசுறேன். உங்க கேள்விகள் கேட்கலாமா சார்? நான் 2 கேள்வி கேட்கணும் சார். கேளுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்க்கு எவ்வளவு கட் ஆஃப் வேணும் சார் OC கேட்டகரிக்கு? சரி, OC கேட்டகரி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் டாப் 5 காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து இந்த வருஷம் லாஸ்ட் இயர் 2019 520 முடிஞ்சது. அப்போ இந்த வருஷம் 600 மார்க்ல முடிஞ்சிடும். எந்த காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மெடிக்கல் காலேஜுக்கு முடிஞ்சிடும். தென் இஃப் யூ அப்போ டாப் 5 மெடிக்கல் காலேஜில் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் வரதுனால 640 650 மார்க்ஸ் இருந்தால் ஓப்பன் கேட்டகரி there is a chance to get into the கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். ரெண்டாவது கேள்விமா? செகண்ட் क्वेश्चन சார் பாருங்க, பிசிக்ஸ் பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் நான் படிச்சேன் சார். ரிவைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். NCERT சிலபஸ் அந்த புக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு இருக்கேன். பிசிக்ஸ்க்கு மட்டும் எப்படி படிக்கிறதுன்னு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க சார். ஓகே.
ஆல்ரெடி பிசிக்ஸ் வந்து இதுக்கப்புறம் நீங்க புதுசா டச் பண்ணாதீங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் போர்ஷன் ரிவிஷன் வேணும்னா ஸ்பைரோ மாதிரி அந்த ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஏன்னா வந்து ஃபுல் சாப்டர் எடுத்து மறுபடியும் எண்ட் டு எண்ட் பேஜ் பை பேஜ் படிச்சீங்கன்னா இட் வில் டேக் மோர் வேஸ்ட் லாட் ஆஃப் டைம். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் கிளாஸ் மட்டும் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் எடுத்துக்கங்க. இல்ல நீங்க கான்செப்ட் தரவா இருக்கீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் எடுத்துக்கங்க. இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ வந்து புதுசா வந்து இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பிசிக்ஸ் 28 சாப்டர்ஸ் இருக்கு +1 +2. இதுல 20 சாப்டர்ஸ் நீங்க தரவா இருக்கீங்கன்னா பேலன்ஸ் 8 சாப்டர் நீங்க வந்து இன்னுமே படிக்கவே ஆரம்பிக்கலன்னா டோன்ட் டச் தட், ஒன்லி டூ ரிவிஷன் ஆஃப் த 20 சாப்டர்ஸ். அதுல வந்து என்ன பண்ணுன்னா 20 சாப்டர் மறுபடியும் வந்து என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணி வந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து ரிவிஷன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஃபுல் லைன் பை லைன் என்சிஆர்டில சொல்லி படிக்க வேண்டாம். நீங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸோ இல்ல என்டிஆர் அபியாஸ் டெஸ்ட்ல இருக்கிற அந்த கொஸ்டின்ஸோ எடுத்து சாப்டர் வைஸா ஒர்க் அவுட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க எங்கேயாவது தப்பு பண்றீங்கன்னா அந்த பர்டிகுலர் சாப்டர்ல இருக்கிற அந்த கான்செப்ட் மட்டும் போய் மறுபடியும் ரெஃபர் பண்ணுங்க. திஸ் இஸ் த ரைட் வே டு ப்ரிப்பேர் இன் தி ஃபைனல் மூவ்மெண்ட் ஆக்சுவலி. ஆல் தி வெரி பெஸ்ட்மா. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. மேடம் நான் ஜெயஸ்ரீ ஃப்ரம் காஞ்சிபுரம். ஜெயஸ்ரீ, உங்க கேள்விகள் கேட்கலாமா? மேடம் நான் எஸ்சி கேட்டகரி. சரிங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தனித்தனியா எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணணும் மேம்? தனித்தனியா எவ்வளவு ஸ்கோர் பண்ணணும்னு கேக்குறீங்க? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நீங்க 720 கூட ட்ரை பண்ணலாம். பட் எய்ம் பண்ணுங்க 720. பட் மினிமம் நான் சொன்ன மாதிரி 470 மார்க்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த டைம்ல வந்து யூ திங்க் ஆஃப் தட் யூ ட்ரை ஃபார் அட்லீஸ்ட் 250 இன் பயாலஜி. அப்போ பேலன்ஸ் 220 மார்க் வேணும். அப்போ 220 மார்க்ல வந்து கீப் இட் 120 இன் கெமிஸ்ட்ரி, 100 இன் பிசிக்ஸ். இது வந்து நீங்க இதுக்கு இப்போ 470னா என்ன பண்ணணும், 300 மார்க் பயாலஜி எய்ம் பண்ணணும், கெமிஸ்ட்ரியில 150 மார்க் எய்ம் பண்ணணும், ஒரு 140 மார்க் வந்து பிசிக்ஸ்ல எய்ம் பண்ணி படிச்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 250, 120, 100, 470 கட் ஆஃப் ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா கட் ஆஃப் மைண்ட்ல வச்சு தயவு செஞ்சு படிக்காதீங்க ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க எய்ம் ஃபார் 600 மார்க், எய்ம் ஃபார் 650 மார்க்ஸ். கட் ஆஃப் வச்சு தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இட் வில் லீட்ஸ் டு டிசாஸ்டர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 மார்க் 20 மார்க் சீட் இழந்திருக்காங்க. கட் ஆஃப் மைண்ட் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மைண்ட்ல வச்சுட்டு மிக மிக தப்பான ஒரு டெக்னிக். அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்க பேர் சொல்லுங்க. அஸ்வினி. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சென்னை. அஸ்வினி, உங்க கேள்விகள் கேட்கலாமா? வணக்கம் சார். சித்தா ஆயுர்வேதாக்கு கட் ஆஃப் என்ன சார்? சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி இந்த 4 கோர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டெஃபினெட்லி வந்து இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் ஏன் சித்தா ஆயுர்வேதாவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நான் சொல்லவே தேவையில்லை. பிகாஸ் ஆஃப் த கொரோனா வந்து சித்தா ஆயுர்வேதோட மகிமை நல்லா புரிய வச்சிருக்கு. பயங்கர அவேர்னஸ் ஆச்சு சித்தா ஆயுர்வேதாவுக்கு. டெஃபினெட்லி லைக் நெக்ஸ்ட் 2 எம்பிபிஎஸ் வந்து கட் ஆஃப் இருக்கும். இப்போ வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா 570 மார்க் பிசிக்கு இருக்கும், எஸ்சி எஸ்டினா 470 மார்க் இருக்குன்னு சொன்னேன். அடுத்த 450 மார்க்ஸ் வில் பி த அதுல ஒரு 30 மார்க் குறைச்சிங்க. 430, 440 மார்க் வில் பி த கட் ஆஃப் ஈச் கேட்டகரி. நீங்க ஒரு 40 மார்க்குள்ள எல்லாமே சித்தா, ஆயுர்வேத, யுனானி, ஹோமியோபதி பயங்கர அவேர்னஸ். இப்போ மெடிக்கலுங்கிறது நாட் ஒன்லி எம்பிபிஎஸ், சித்தா, ஆயுர்வேத, யுனானி, ஹோமியோபதியில் இருக்கிற 5000 சீட் ஆட் ஆகுது. அவ்வளோ இன்னைக்கு வந்து அதுக்கெல்லாம் அவ்வளோ போட்டி. அவ்வளோ இந்த வருஷம் மெடிக்கலுக்கு அடுத்தது ஒரு 30 மார்க் கட் ஆஃப்ல வந்து அந்த 6 மந்த்ஸ் ஃபுல் ஆயிடும் ஆக்சுவலா. ஆல் தி வெரி பெஸ்ட். அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ மேம். வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. ஸ்வேதா ஃப்ரம் சென்னை. ஸ்வேதா, உங்க கேள்விகள் கேட்கலாம். நீட்டுக்கு வந்து எல்லா 3 சப்ஜெக்ட்ஸ்க்கும் என்சிஆர்டி புக்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணா போதுமா இல்ல வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் புக் ரெஃபர் பண்ணுமா மேம்? ஓகே சார்ட்ட கேட்போம். நாட் ரெக்கார்ட். எக்ஸாம் வி ஆர் நியரிங் ஜஸ்ட் நெக்ஸ்ட் 37 டேஸ் இருக்கு. இன்னைக்கு ஒரு இந்த ஷோல 4 ஸ்டூடெண்ட் கேட்டுட்டீங்க. ஏதாவது எந்த புக்கையும் படிக்கலாம். இப்போ படிக்க வேண்டாம். இப்போ வந்து யூ ஆர் இன் ஃபைனல் ப்ரிப்பரேஷன். ஸ்டிக் ஆன் டு தி என்சிஆர்டி ஃபார் பயாலஜி. டூ 2 ரிவிஷன் ஷெட்யூல் பண்ணிக்க. 37 நாள் 2 டைம் வந்து ஃபுல் ரிவிஷன் பண்ற மாதிரி வந்து பயாலஜி வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரியில மட்டும் இன்ஆர்கானிக் ஸ்டிக் ஆன் டு தி என்சிஆர்டி. பட் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இருக்கிற கம்ப்ளீட் 28 சாப்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டோன்ட் டச் எனி நியூ சாப்டர்ஸ். இது வரைக்கும் டச்சே பண்ணலாம் எதையுமே பண்ணாத. முடிஞ்ச ஒரு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணி ஜஸ்ட் ஷார்ட் ரிவிஷன் கிளாஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணி டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து ஜஸ்ட் யூ கேன் ஒர்க் அவுட் மோர் நியூமரிக்ஸ். அந்த நியூமரிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ண வட்ட ஸ்ட்ரெச்சில் நீ உட்காந்தா 200 நியூமரிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி உங்க ப்ராக்டிஸை மாத்து. அதுக்கான அசைன்மெண்ட்ஸ் எங்க இன்ஸ்டியூட்ல கூட கொடுக்குறோம். அதை கூட நீங்க யூஸ் பண்ணி கிராஷ் கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ரிவிஷன் கிளாஸஸ் வந்துடும், டெஸ்ட் வந்துடும். பிளஸ் வந்து டெய்லியும் ஒரு சாப்டர் வைஸா 200 அசைன்மெண்ட்ஸ் வந்துடும். அதுல என்டிஎஸ் அபிஎஸ்ஸோட 17,000 கொஸ்டின்ஸ் வந்து சாப்டர் வைஸ் குறித்து சொல்யூஷன்ஸோட உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்து நீங்க இப்போ வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில அதாவது கெமிஸ்ட்ரியில இன்ஆர்கானிக் போக பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவை
வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் யூ ரெக்கார்ட் ஒன்லி பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ் தெரியாத கான்செப்ட் மட்டும் நீங்க ரிவிஷன் பண்ணி படிச்சா போதும். புதுசா நீங்க எதுவுமே படிக்க வேண்டாம். ஆல் தி வெரி பெஸ்ட்மா. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் கல்வி 360, உங்க பெயர் சொல்லுங்க. லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லலாம். சொல்லுங்கம்மா. எங்களுக்கு வந்து பிசி கேட்டகரி எவ்வளவு கட் ஆஃப் தேவைப்படும் எங்களுக்கு? அப்புறம் ஒன் மோர் கொஸ்டின்ங்க, பிசிக்ஸ்ல மட்டும் எங்களால வந்து இது பண்ண முடியல, ஸ்கோர் பண்ண 80 தாண்ட மாட்டேங்குது. பயாலஜி ஓரளவு பண்ணிடுறாங்க, கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் வந்து 80ல 100 தாண்ட மாட்டேங்குதா? இதாங்க கொஸ்டின். சரி சார் கிட்ட இப்போ வந்து நான் முன்ன மாதிரி சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் டைம் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கம்மா. ஒரு டெஸ்ட் சீரிஸ் எடுங்கம்மா. ஸ்பைரோவில் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் நிறைய கொடுக்குறோம், என்டிஏ கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். எங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் என்டிஏ ஈக்குவலான நல்ல குவாலிட்டியான கன்ஃபியூஸ் ட்விஸ்டட் ஆப்ஷனும் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்குறோமா. அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கம்மா. அவங்க டவுட் எங்கள் ஃபேக்கல்ட்டிக்கு அவைலபிள் இருப்பாங்க ஆன்லைனில், அவங்களோட டவுட் கேளுங்க. இந்த டைமில் வந்து மறுபடியும் புதுசாக நீங்கள் படிக்கிறது வந்து அட்வைசபிள் இல்லை. ரிவிஷன் கிளாஸில் மட்டும் எடுங்க. அந்த ரிவிஷன் கிளாஸ் எதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். நீங்களா இந்த டைமில் போய் லாஸ்ட்டாக படிச்சிங்கன்னா வந்து இன்னும் மைண்ட் கான்செப்ட் புரியாமல் டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி கண்டிப்பாக இன்னும் பர்ஃபார்மன்ஸ் அவங்க நெகட்டிவாக தான் போவாங்க. அதனால ஷார்ட்டாக ஒரு ரிவிஷன் கிளாஸ் எடுங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து 80 போது உங்களுக்கு 80 வந்து நீங்கள் பை ப்ராக்டிஸில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து அடுத்த 37 டேஸும் டெய்லியும் ஈச் சாப்டர் வந்து ஒரு 200-300 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா தட் கேன் பி இன்க்ரீஸ் டில் 130 வரைக்கும் கொண்டு போக முடியும். அதே 80 ஃபிசிக்ஸ் மார்க்கு டில் 100 மார்க் வரைக்கும் கொண்டு போக முடியும். அப்போ 130 140 பிளஸ் ஒரு 100 240 பிளஸ் பயாலஜியில் ஒரு 300 மார்க் அந்த ஸ்டேஜில் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சீட்டுக்கு நெருங்கிடுவீங்க. பயாலஜி இன்னும் கொஞ்சம் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு சீட்டை நெருங்கிடுவீங்க. அதனால வந்து பயாலஜி வந்து 2 times ரிவிஷன் பண்ணுங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மோர் நியூமரிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு ஷார்ட் டைம் கிராஷ் கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணுங்க ஃபார் ரிவிஷன் என்டையர் சாப்டர், சேவ் யுவர் டைம். அழைத்ததற்கு மிக்க நன்றிமா சார். இப்போ எனக்கு மருத்துவம் தான் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக இருக்கக்கூடியவங்க, பட் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எழுதுறேன், எக்ஸாம் டெஸ்ட் எழுதி பார்க்குறேன், எனக்கு மார்க் மட்டும் இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது. நான் இந்த வருஷம் நீட் இந்த எக்ஸாமுக்கு நான் அட்டென்ட் பண்ணலாமா, இல்லை இந்த வருஷம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் பண்ணலாமான்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் சார்? கண்டிப்பா நிறைய இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா முன்னே ஃபர்ஸ்ட் ஷோல சொன்ன மாதிரி வந்து இது ஒரு 50% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க எந்த கோர்ஸுமே போகல. பிகாஸ் வந்து எப்போ கொரோனா பேண்டமிக் முடியும், நம்ம டைரக்டா கிளாஸ் போகணும், ஆன்லைன் வேண்டாம், இல்ல வந்து முடிஞ்ச பிறகு டைரக்டா போய்க்கலான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசி வரைக்கும் போகாம இருக்காங்க. அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட் இல்ல நான் 2020 சீரியஸா ட்ரை பண்றவங்க வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஷார்ட் டைம் கிராஷ் கோர்ஸ் பயிரோட இருக்கு எடுத்துக்கிட்டு பெனிஃபிட் ஆகி எழுதலாம். இல்ல சார் நான் வந்து சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணல, என்னோட எய்ம் ஆனா MBBS, பட் நான் 2021 தான் ட்ரை பண்றேன்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ப்ளீஸ் டு நாட் வேஸ்ட் யுவர் டைம். சும்மா ஒரு பேருக்குன்னு ஒரு அட்டம் பண்ணிட்டு சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போய் அட்டன் பண்ணிட்டு அதுக்கு அந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு 3 மாசம் நீங்க வேஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி 4 மாசம் போயிடுச்சு, மறுபடியும் ஒரு 3 மாசம். டைம் இஸ் வெரி வெரி ப்ரீஷியஸ். ப்ளீஸ் டு நாட் வேஸ்ட் யுவர் டைம். ஆல்ரெடி ஆகஸ்ட் 3 நீட் ரிப்பீட்டட் 2021 நெக்ஸ்ட் வருஷம் எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸுக்கான அட்மிஷன் ஆரம்பிச்சு, கிளாஸும் ஆரம்பிச்சு, ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு புக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம், பேட்ச் எல்லாமே ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வந்து பேசிக் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் யார் who is interested to write exam 2021 அப்படிங்கும்போது அவங்க இமிடியேட்டா அட்மிஷன் எடுத்துக்கலாம். அது அட்மிஷன் இந்த டிவியில் ஸ்க்ரால் ஆகிற இந்த நம்பர் 7338884137. இது வந்து நீட் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சரி, அப்ளை பண்ணாமல் இது வரைக்கும் வேற கோர்ஸ் நம்ம வந்து இந்த நீட்டே அப்ளை பண்ணல, பட் வேற கோர்ஸ் ட்ரை பண்றதுக்கு ஸ்டூடெண்ட் நான் வந்து MBBS அருமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த வருஷம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த அட்மிஷன் எடுத்துட்டா அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் இமிடியேட்டா ஸ்டார்ட் ஆயிடும். அதனால ஏன்னா வந்து நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்து செப்டம்பர் 13 எக்ஸாம் முடிச்சு அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணி ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்கும். பட் இப்பவே நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 3 மாசம் ஏர்லைன் ப்ரிப்பரேஷன் இருப்பீங்க. இது உங்க அடுத்த வருஷம் லட்சியத்தை வந்து எப்படியும் வந்து நீங்க வந்து ஆன்லைன் நடக்குமா டைரக்டா நான் சொல்றேன் இன்னும் 2 மாசம் கண்டிப்பா ஓப்பன் பண்ண மாட்டாங்க, இல்ல 3 மாசம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஆரம்பிச்சு ஷிஃப்ட் பெருசு தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து 3 மாசம் முடிஞ்ச பிறகு ஐயோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நிறைய பேர் நீங்க ஃபீல் பண்ணும்போது வந்து நிறைய டைம் இழந்திருப்பீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி இப்போ 300+ ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சு எஃபெக்டிவா போயிட்டு இருக்கு. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் உங்க வந்து இந்த ஸ்பைரோ உங்க மாணவர்களை வந்து MBBS மெடிக்கல் காலேஜ் கொண்டு போய் சேர்த்துவாங்க. இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த வருடம் முழுக்க வந்து ஆன்லைன்லேயே கிளாஸஸ் போயிடுச்சு சார். இப்போ அடுத்த வருடம் அப்படின்னா ஆன்லைன்ல போகுமா இல்லை இன்ஸ்டியூட்க்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்குமா, எப்படி இதில் இல்லைன்னா ரெண்டும் கம்பைன் பண்ணி இருக்குமா சார்?
இல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னைக்கு வந்து கவர்மெண்ட் இஸ் அலோவிங் அஸ் டு ஓபன் தி இன்ஸ்டியூட் அந்த டே இமிடியட்லி வில் ஓபன். we are ready, பட் கவர்மெண்டோட நார்ம்ஸ்க்காக தான் வெயிட் பண்றோம். அது நாள் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சும்மா வந்து வீட்லயே உட்கார வச்சிருந்தா அவங்க எம்பிபிஎஸ் தான் கனவுன்னு முடிவு பண்ணிட்டு சும்மா அவங்க டிஸ்ட்ராக்ஷன் பேரண்ட்ஸ் வேலைக்கு போயிடுறாங்க, பிஸியா போயிடுறாங்க. அவங்க அந்த மாதிரி பேரண்ட்ஸ் நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ்னா தயவு செஞ்சு உங்க குழந்தைகளை வந்து ஃப்ரீயா விடாதீங்க. அவங்க கோல் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு நல்ல பழக்கம் பழகிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். ஒரு விஷயம் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு தவறான பழக்க வழக்கிற போறதுக்கு மைண்ட் வந்து இமிடியேட்டா பழகிடும். அதனால அவங்க இத்தனை நாளா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு சீரியஸா ஒரு ஃபோக்கஸ்ல வச்சுட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் விட்டீங்கன்னா அவங்க நிறைய விஷயம் மொபைல் இருக்கிற கேம், ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவங்க அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா திருப்பி அவங்க நார்மல் பார்த்து கொண்டு வரது கஷ்டம். அதனால இமிடியேட்டா வந்து அவங்கள வந்து ஒரு கோர்ஸ் அவங்கள வந்து நீட் எம்பிபிஎஸ் தான் கனவுனா நீட் ரிப்பீட்டட் லாங் டேர்ம் கோர்ஸ் ஜாயின் பண்ண வைங்க. கண்டிப்பா வந்து அதுக்கு கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சு இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணும்போது இமிடியேட்டா they will come to the institute. ஆக்சுவலா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. நாமக்கல்ல வந்து ஆல்மோஸ்ட் 3000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கேம்பஸ் நாமக்கல்ல இருக்கு. சென்னையில வந்து டே ஸ்காலருக்கான கேம்பஸ் 3 கேம்பஸ் போயிருக்கு ஆல்ரெடி இருக்கு. எஸ் சார். மேற்கொண்டு தகவல்களுக்கும் 7338884137 7338884136 இந்த எண்ணுக்கு நீங்க அழைச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான தகவல்களும் சொல்வதற்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த 1 மணி நேரம் முழுக்க இந்த வருஷம் நீட் எழுதினாலும் சரி அடுத்த வருஷத்துக்காகவும் சரி 2 விதத்திற்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான தெளிவுகளையும் வந்து சார் கொடுத்திருக்காரு. உதயகுமார் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி.